உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு பையன் வந்து என் எக்ஸிபிஷன் கூட்டு போகணும் அம்மாட்ட அழுகிறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை கூட்டு போனேன், என் கையை அம்மா கையை நீ என்னவே சொல்லக்கூடாது, விட்டுறவே கூடாது, அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே தான் வரணும், புரியுதா? இடையில அதை பார்த்து இதை பார்த்து என் கையை விட்டுட்டு போகக்கூடாது. சரியம்மா சரியம்மான்றான். ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன சொல்லுங்க, எக்ஸிபிஷனுக்கு ஒரு கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோதான். ஆனால் கையை பிடிச்சிக்க அப்படின்னு பையன்கிட்ட சொன்ன அம்மா எதை அவன் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை அம்மா செய்கிறாங்க. அதனால தான் அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு ஆட்சி காலத்தில் கூட இந்த ரட்சிப்பை பற்றி என்ன செஞ்சாங்களாம், அப்படியே ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். எதிர்காலத்தில் ஒரு வார்த்தை வரப்போகுது, ரட்சிப்புன்ற ஒரு வார்த்தை. தேவன் தன் சொந்த குமாரனே அனுப்ப போறாரு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு எதையெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னாரோ அதையெல்லாம் செய்யும்படிக்கு அவரே வந்தார். நான் கிருபைக்குள் வந்தபோது தேவனை காட்டிய முதல் தரிசனம், ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, சீக்கிரம் ஷூவை மாட்டு, கிளம்பு, லேட் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் சீக்கிரம்ன்றாரு. மணி என்னாச்சு, 8:30 மணி ஆச்சு. அவன் லேட் ஆகுது நல்லா தெரியுது. ஆனால் அவனால் அந்த ஷூக்குள்ள காலை விட முடியல, இழுத்துக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரம்டா கிளம்புடா கிளம்புறான்றார் அவங்க அப்பா. அவன் இழுத்துக்கிட்டே இருக்கான். ஏன் கால் உள்ள போகல? ஷூ முந்தின நாள் வந்து லேஸ் கட்டினதை அவுக்காமலே கழட்டிட்டான். இப்போ அந்த லேஸ் அவனை கழட்டி லூஸ் பண்ணாதான் கால் உள்ள போகும். இவன் வந்து ஆனால் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவருக்கு மாட்டுன்னு சொன்னவர் அவனால் மாட்ட முடியலன்னு இப்போ அப்பாவே உட்கார்றாரு. உட்காந்து அவன் லேஸை லூஸ் பண்ணி விட்டு ஷூவை லூஸ் பண்ணி காலை உள்ள விட்டு அப்படியே கட்டுறாரு. இந்த விஷயம் எனக்கு காட்டுறாரு. என்ன ஆண்டவர் என்றேன், நியாயப்பிரமாணம் உன்னில் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு சிலுவையில இறங்கி என் பாவங்களை கழுவினார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது, அவரே செஞ்சாராம். எதெல்லாம் நீ செய்ன்னு சொன்னாரோ அதெல்லாம் பாருங்க. ஒரு பையன் வந்து என் எக்ஸிபிஷன் கூட்டு போகணும் அம்மாட்ட அழுகிறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் உன்னை கூட்டு போனேன், என் கையை அம்மா கையை நீ என்னவே சொல்லக்கூடாது, விட்டுறவே கூடாது, அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே தான் வரணும், புரியுதா? இடையில அதை பார்த்து இதை பார்த்து என் கையை விட்டுட்டு போகக்கூடாது. சரியம்மான்றான். ஏன்னா இப்போ அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன சொல்லுங்க, எக்ஸிபிஷனுக்கு ஒரு கூட்டிட்டு போகணும், அவ்வளோதான். அதுக்காண்டி இவன் கமிட் பண்ணுறான். வந்து களவு செய்யாது இருப்பான், இருந்துருவோம்யா, வந்து மோகபாவம் செய்யாது இருந்துருவோம்யா அப்படின்றான். அவனை ஒரே நோக்கம் என்னன்னா ஆசீர்வாதத்தை. கடைசியில் இவனை எக்ஸிபிஷன் கூட்டு போனா அவன் வந்து முதல் நுழைஞ்சவன அப்பளத்தை பார்த்த உடனே என்ன ஆயிட்டான், அப்பளம் ஆயிட்டான். அப்பளம் நொறுங்குற மாதிரி இவன் பண்ணின கவனன்ட்டு என்ன செஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு. இவன் எடுத்த தீர்மானம் என்ன செஞ்சிருச்சு, நொறுங்கிருச்சு. இவனை இப்படியே அவங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தா அப்பள கடையில் வேலை பார்க்க வேண்டியதான். ஆனால் கையை பிடிச்சிக்க அப்படின்னு பையன்கிட்ட சொன்ன அம்மா எதை அவன் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை அம்மா செய்கிறாங்க. கையெழுத்து. அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸிபிஷன் முடிகிற வரைக்கும் இவன் தான் கையை பிடிக்கணும். ஆனால் இவன் வந்து டைவர்ட் ஆகுறான். அம்மா கையை பிடிச்சாங்க. எதை இவன் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை அம்மா செஞ்சாங்க. எதை அவர் நீ செய்யணும்னு சொன்னாரோ அதை அவரே இறங்கி வந்து 33 வருஷ வாழ்க்கையிலே செய்து முடித்து சிலுவையிலே உனக்காய் அந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே